இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் செய்து காட்ட போகிற ரெசிபி வந்து மிக்சர் ரெசிபி. ஸ்ரீலங்கா ஸ்டைலில் இந்த மிக்சரை எப்படி செய்யலாம்ன்றதை பார்ப்போம். இந்த கிறிஸ்பியான மிக்சரை நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம செய்யலாம்ன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க மம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்காங்கிற சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். வெல்கம் டு மை சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். எப்படி செய்யலாம்ன்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ வந்து நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் 1/2 கப் அரிசி மாவு எடுத்தீங்கன்னு சொன்னால் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஹிங் பவுடரையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள். சேர்த்து நீங்கள் மஞ்சத்தூள் டர்மரிக் பவுடரையும் சேர்த்து நல்லா நீங்கள் ஹாட் ஆயிலில் நீங்கள் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். பிசைஞ்சு எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் தேவையான அளவு வாட்டரை நீங்கள் இதில் ஆட் பண்ணி நீங்கள் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நான் வந்து ஹிங் பவுடரை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்ததுக்கு பிறகு வந்து நான் கொஞ்சம் வாட்டரை நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஹாட் பட்டரை நீங்கள் மெல்ட் பண்ணி ஹாட்டாக அதிலே நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். இல்லாட்டி நீங்கள் ஆயிலையும் நீங்கள் அதை சேர்த்து நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் கொஞ்சம் மஞ்சத்தூளையும் நான் இதில் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் நான் சேர்த்து நான் இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீரை நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதை நீங்கள் கொஞ்சம் நேரம் இதை கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண விடுங்க. ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு நம்ம இப்போ பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து நீங்கள் அதை ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு இப்போ நீங்கள் ஒரு பேன் எடுத்து நீங்கள் இதை கொஞ்சம் பேனை சூடாக்கிட்டு நீங்கள் வந்து ஆயிலை ஊற்றிக்கொள்ளுங்க. ஆயிலை ஊற்றிட்டு இப்போ நம்ம மிக்சருக்குரிய இதை நம்ம செய்ய போகிறோம். இப்போ அந்த டோவை வந்து இதுக்கு நம்ம இப்படியான ஒரு இதுக்குள்ளே முறுக்கும் அந்த இதற்குத்தானே அந்த அச்சில் நீங்கள் வச்சு நீங்கள் இதை வந்து நீங்கள் இந்த மோல்டில் வச்சு நீங்கள் செய்யலாம். இதுக்குள்ளே நீங்கள் இப்போ இந்த இதை சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து கொஞ்சம் ஆயிலை தடவிக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மோல்டில் வளைச்சி நீங்கள் ஆயிலை நீங்கள் சேர்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை நீங்கள் இது செய்கிறதுக்கு. இப்போ இந்த மோல்டுக்குள்ளே இதை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா நம்ம இந்த எண்ணெய் நல்லா சூடாகிட்டு வரக்குள்ள இந்த மோல்டை நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இப்படி மெதுவாக நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இப்படி சர்க்கிளாக நீங்கள் கொஞ்சம் இப்படி செஞ்சு கொள்ளுங்க. செய்து இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ண விடுங்க. கூடுதலாக நீங்கள் இதை ஃப்ரை பண்ண விட தேவையில்லை. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் கொஞ்சம் கிறிஸ்பியானதுக்கு பிறகு நீங்கள் ஒரு பேப்பர் டவலில் நீங்கள் இதை விடுங்க. அப்போ அந்த ஆயில் எல்லாம் அது எடுத்துக்கொள்ளும். இப்போ இதை கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ண விடுவோம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் மற்ற பக்கம் இதை மாற்றி எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஸ்ட்ரிங் ஹாப்பருக்கு இது செய்கிற மாதிரி இதை நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதை நான் மற்ற பக்கம் மாற்றி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இப்படி நீங்கள் எல்லாத்தையும் இப்படி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அந்த மோல்டை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதை நம்ம ஒரு பேப்பர் இதில் நம்ம வந்து இதை இறக்கி வைப்போம். அப்போ எண்ணெயெல்லாம் வந்து வடிஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு தான் நம்ம மிக்சரை நம்ம செய்ய போகிறோம்.
இப்படி எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்ளுங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போம். இப்போ அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதையும் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இப்படி புழிஞ்சு எடுத்து கொள்ளுங்க. ஸ்ட்ரிங் ஹாப்பருக்கு மாதிரி புழிஞ்சு எடுத்து நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்து கொள்ளுங்க. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இதோட நீங்கள் மெலிசாவும் நீங்கள் இதை வந்து அதில் இருக்கிற நீங்கள் கட்டர் இருக்கும் தானே, அதில் நீங்கள் அச்சுகள் இருக்கும், சின்ன அந்த துளையில் உள்ள அச்சுகளும் இருக்கும், ஹால் இருக்கிறது. அப்படியானதில் நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் மெலிசா நீங்கள் இதை கொஞ்சம் செய்து கொள்ளலாம். நான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் இது சின்ன ஹாலோட கொஞ்சம் பெரிய ஹாலை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விரும்பின சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அச்சை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மிக்சரை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்படி நான் 1 by 1 எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதை செய்து நான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதை மற்ற பக்கம் நீங்கள் மாற்றி எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு நீங்கள் மற்றதையும் நீங்கள் மாற்றி எடுத்து நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் இதுக்கு வந்து கேஷ்யூ நட் எடுக்கலாம், பீனட்ஸ் எடுக்கலாம், வந்து வடைப்பருப்பையும் நீங்கள் இதை வந்து இதில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் பீனட்ஸை கொஞ்சம் ஒரு 50 கிராம் மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு கூடுதலாக நட்ஸ் தேவைன்னு சொன்னால் நீங்கள் கூடுதலாக நட்ஸ் எடுத்து நீங்கள் இதில் ஃப்ரை பண்ணி எடுத்து நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மிக்சரை நம்ம செய்ய போகிறோம். இப்போ நான் 50 கிராம் பீனட்ஸ் கச்சான் எடுத்து நான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் கேஷ்யூவும் நான் சேர்த்து நான் இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ இந்த பீனட்ஸையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். உரமாக நீங்கள் இதை கருக விடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நான் கேஷ்யூவை நான் இதில் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து நான் ஒரு பவுலில் இது எல்லாத்தையும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் வெள்ளைப்புடுவையும் கொஞ்சம் நல்லா இடித்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் தோலை நீங்கள் அதை பீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் நீங்கள் கொஞ்சம் நல்லா இடித்து அதையும் சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் கருவேப்பிலையும் நான் கொஞ்சம் கருக விடாமல் கொஞ்சம் லைட்டாக இதையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்து இதையும் நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நான் கார்லிக்கையும் நான் பொரித்து எடுத்துக்கொள்கிறேன். இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதையும் நான் ஒரு பவுலில் நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள் வடைப்பருப்பு, இதையும் நீங்கள் கொஞ்சம் இதை வந்து ஊற வச்சுட்டு இந்த வடைப்பருப்பை நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் அதையும் சேர்த்து நீங்கள் கொள்ளுங்கள். எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நீங்கள் இதை எண்ணெயெல்லாம் நல்லா வடித்து இதை கொஞ்சம் ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ வந்து இதுக்கு நம்ம ரெட் சில்லி பவுடர் போட போகிறோம். நான் சால்ட்டும் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்து இதை கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நான் செய்து வச்சுருந்த மிக்சர் முறுக்கு இதெல்லாம் நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து கொள்ளுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மிக்சர் ரெசிபி ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் நல்ல கிறிஸ்பியான இந்த ரெசிபியை இந்த மிக்சர் ரெசிபியை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி போட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்காங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும்.